பிருகு மகரிஷி மும்மூர்த்திகள்ல யாருக்கு ஆகுதி பிரதானம்னு சோதிக்க நினைச்சு சத்தியலோகத்துக்கு வராரு. அங்க பிரம்மா தன்னை கவனிக்காம இருந்ததுனால இனி உனக்கு பூலோகத்துல கோயில்கள் இல்லைன்னு சபிச்சுட்டு கைலாயத்துக்கு வந்து சிவபெருமான் சக்தியோட ஆலிங்கனத்துல இருந்ததை பார்த்து இனி சிவனை எல்லாரும் லிங்க வடிவத்துல வணங்கட்டும்னு சபிக்கிறாரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வராரு. அங்க ஆதிசேஷன் குடைவிரிக்க மகாலட்சுமி காலடியில் அமர்ந்து பணிவிடை செய்ய மகாவிஷ்ணு சயனத்தில் இருந்ததுனால அவரும் முனிவர் வந்ததை கவனிக்கல. அதனால ஆத்திரத்துல மதி இழந்த பிருகு முனிவர் மகாவிஷ்ணுவோட நெஞ்சில எட்டி உதைக்கிறாரு. முனிவரோட கோபத்தை தணிக்க நினைச்ச பெருமாள் எட்டி உதத்த காலை சட்டன பிடிச்சு என் மார்பை மிதிச்சதால தங்கள் கால்கள் வலிக்குமேன்னு சொல்லி பாதங்களை மென்மையா அழுத்தி விட்டாரு. அந்த இடத்துல முனிவர் கோபம் தணிந்தது. அதே சமயம் மகாவிஷ்ணு பிருகு முனிவரின் காலில் இருந்த கண்களை பறிச்சிட்டாரு. பாதத்துல இருந்த கண் தான் அவருக்கு இத்தனை அகங்காரத்தை தந்தது. தன்னோட தவறு உணர்ந்த பிருகு முனிவர் மகாவிஷ்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு மும்மூர்த்திகள்ல சிறந்தவர் இவர்தான்னு முடிவு செய்யறாரு.